வேலை செய்தா இருடா வேலை செய்தா என்னடா அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா குழந்தை பிறந்துருச்சா வாங்க உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வைத்தியர் ஐயா என்ன அடுத்த வாரம் கல்யாணமுங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வைத்திய வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் அவங்க கூட்டு இந்த வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க, போங்க. வா, அது ஒரு மாத்திரை எடு. வாயில் போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா, உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்தை கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. பூட்டா வேட்டா? புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டு. சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது, ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி என்னம்மா தாடி, என்ன வேகம்! இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா. இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்ன நல்லபடியா நடந்து போச்சு, கொஞ்சம் சிரிக்கிறது. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது? என்ன நீ திடீர்னு பசிலிட்டினா? இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. நமக்குத்தான், உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல. ஐயா, நீங்க இங்க படுக்க வேண்டாம், நம்மளோட தான் வாங்க. நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? விளக்கணுமே, டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே கால 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே கால 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. இவாமா
கொஞ்சம் நல்லா இழுத்து மூச்சோடு. என்ன தம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கிறீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா! இது வரைக்கும் நாம போட்ட திட்ட ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா கூட பண்றானே? போடா, போய் ஒரு பாயந்தல காணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா, நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தலை தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வரேன். என்னையா சொன்ன? என்னக்கு பொண்டாட்டி? அடப்பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நீ நல்லா இருக்கியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒண்ணு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது ஏன் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படித்தான். வசந்தி, எங்கடா இது? ஆளை காணோம். ஆமா, உங்களை யாரு பாத்ரூம்குள்ள வர சொன்னது? நான் என்ன பண்றது? கதவு திறந்திருந்தது, வந்துட்டேன். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க. அது சரி, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆறு ஓடுது, அதை விட்டுட்டு இத்தினோண்டு அண்டாவுல குளிக்கிறிய. பின்ன என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளையில இருந்து ஆத்துல தான் குளிக்கணும். பாத்தியா நம்ம ஊர் ஆறு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அப்ப குளிக்கலாமா? இப்படியே வா. பின்ன ஐயோ, முதல்ல ஜாக்கெட் அவரு. பயமா இருக்குடா. இப்ப நீயே அவுக்குறியா இல்ல நானே அவுக்கட்டுமா? வேண்டாம், நானே ஊத்துறேன். ஐயா, இப்படியே இந்த காளிமுத்து பையில விட்டுவிட்டு போனா நாளைக்கு நீங்களே அவங்கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை இருக்காதியா. அடச்சி, உனக்கு மரியாதை வேணுங்கறியா? ஐயாவை சொல்லு.
நாம கட்டி காப்பாத்தின கட்டுப்பாட்டை ஊர்ல உடைச்செறிஞ்சிட்டான். ஊருக்கு தலைவன் ஆகிட்டான். அடுத்த பிரசிடண்ட் அவன்தான் அப்படின்னு அவன் சொல்றான், நான் சொல்லல. அப்படி அவன் ஆகிட்டா நீங்க அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிப்பான். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அவனும் செய்வான். நம்ம 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால கட்சி மாறேங்கறியா? நான் மாறுவனா உங்களை விட்டுட்டு? அப்படி அவனை ஆக விடாம பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். ஆமாங்க. என்ன அது? நம்ம கிராமத்துக்கு போலீஸ் வருது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. அப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். கண்டிப்பா. என்கிட்ட மாத்திரம் அன்பா நடந்து பிரயோஜனம் இல்ல. வசந்தி, எல்லார்கிட்டயும் அன்பா நடக்கணும், புரியுதா? சரி, அப்புறம் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பீடியா? இது ஆமா, அதுவும் தான். போச்சுடா. சரி. என்ன காலை என்ன நம்ம ஊருக்கு போலீஸ் வந்திருக்கு, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? ஏன்பா உன் பேரு தான் காளிமுத்தா? ஆமாங்க. என்ன இந்த ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் செய்யாமலா உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டி புள்ளைய ஓ, மூடிக்கிட்டியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு ஒண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கைய பிடிச்சு இழுத்து இருக்க. ஆனா கன்னி பொண்ணா இருந்தா பரவாயில்லைங்க. அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள பிறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா, யாரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினேன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரமாகாது. மரியாதையை காப்பாத்திக்க. ஐயா, உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமை எல்லாம்? ஐயா, தம்பி என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சாட்சியோட நிரூபிச்சீங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்றேன். என்ன 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 நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பான் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியல. காட்டுறாங்க. சுமாரி போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்து இருக்கு. இங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குதுனாருங்க. போயிட்டு வந்துருவாருங்க. யோ, நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா. யோ, தட்டிருவிய? தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்து இருக்க. இங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்த என்ன விஷயம்? அவருக்கு வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ, நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க. எங்க உடையப்ப தேவர்? அந்தாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? இல்லீங்க, அவன் என்ன அடிக்கல. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன். எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. யோ வாயா போலாம். டேய், உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொன்னேன் நினைக்காத. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது. டேய் உடையப்பா, நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கையிலேயே எப்படி வணக்கம் சொல்றது? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர்மா இது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல. ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார்? இப்படித்தான் 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தார். அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். ஆ? கொலை பண்ணிட்டாங்க. அத விடு. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். எங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. எங்க இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கணுமா? எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு. வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு
இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதன் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா. ஏங்க மன்மதன் எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அவன் ரூபத்துல மன்மதன் வருவான்.